ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. டிசி என்ன போட்டுடலாமா? சிறப்பா ஜெயிச்சிட்டாங்க மும்பை. இ ஸ்கொயர் போட்டுருங்க. இ எல்லாம் போடாதீங்க, இ ஸ்கொயர் போட்டுருங்க. ஆமா, ஸோ ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா முடிச்சு விட்டாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேம்ல இனிஷியலா கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு டிசி. அந்த கடைசி 2 ஓவர் அவர் அப்படியே கேமே மாறிடுச்சு. சேஸ்ல வந்து பவர் பிளேலேயே கேமை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபேஃபு கேஎல் ராகுல் அவுட் ஆன உடனே. என்ன நினைக்கிறீங்க பீடா? வீல்ஸ் வருதுன்னு ஒரு 4-5 மேட்ச் முன்னாடியே சொல்லிட்டோமே இது. அதான் சொன்னேனே, அதுக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் 6 மேட்ச் அவங்க ஜெயிச்ச உடனே எல்லா எக்ஸ்பர்ட்டோட டாப் 4லயும் டிசி தான் இருந்தாங்க. அவங்க பேட்டிங் இஸ் த ஒன்லி திங் ஐ ஹேட் அ கன்சர்ன் அபவுட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், நெவர் வித் த bowling. இந்த மாதிரி ஒரு வீக் பேட்டிங் லைனப்பை வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்ணி வந்ததுக்கு வி ஷுட் கிவ் குடோஸ் டு தம். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அதனால வந்துட்டு அவங்க அந்த ஒரு சரிவு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் அவங்க எழுந்திருக்கல. பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு பார்க்காமலே அவங்க விட்டுட்டாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க மும்பை. ஒரு 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 மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் பிச்சை கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களோட பேட்டிங் வீக்குன்னு அவங்களுக்கு தெரியும். மும்பையோட ஸ்ட்ரென்த் போத் பேட்டிங் அண்ட் போலிங். அதுதான் வந்து இந்த மும்பையோட இன்டெலிஜென்ஸ் இஸ் த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் திங். இப்ப வின் ஃபேக்டர் அப்படின்றத கிளியரா சொன்னோம். முதல் 8 ஓவர்ல ஜாக்கிரதையா ஆடணும். வான்கடையில விக்கெட் கொடுத்தவன் எழுந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு. மும்பை 68 ஃபார் 3, டெல்லி கேபிட்டல்ஸ் 55 ஃபார் 4. அங்க ஒரு சங்க ஊதியாச்சு. கடைசி 5 ஓவர்ல ரன்னை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னோம். டெல்லி கேபிட்டல்ஸ் கன்சீடட் 66 ஃபார் 1, மும்பை கன்சீடட் 16 ஃபார் 3. இப்ப மும்பையே பாருங்க, 45 ஃபார் 1 தான் சொன்னோம். பவர் பிளேல 45 ஃபார் 1 இருக்கணும்னு 54 ஃபார் 2 வந்தாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் 78 ஃபார் 1 சொன்னோம். 80 ஃபார் 3 இந்த மிடில் ஓவர்ஸ்ல டீசெண்டா ஆடினாங்க. 11 to 15ல ஒரு த்ரஸ்ட் வரணும்னு சொன்னோம். அந்த ட்ரஸ்ட் வரல. ஆனா விக்கெட் கொடுக்கல. கடைசி 5 ஓவர்ல வச்சு சூரியகுமார் யாதவ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு, கிளாசிக்கல் நாக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ குட் ராதர் சி, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. டிசி வந்து ரொம்ப கிளியர். இப்ப அதான் சொல்றேனே, இப்ப நிறைய பேர் எப்படி வச்சிருப்பாங்க வான்கடே. நானே என்ன சொன்னேன், 192 இஸ் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னேன். இந்த பிச்சில் நாட் 182, அதுல ஒரு 192, ஒரு 15 ரன் கீழே எடுத்தீங்கன்னா 177. இட் குட் ஹவ் பீன் சேஸ்ட், அது எந்த சந்தேகமும் கிடையாது. என்னோட அல்கோரிதம் படி 49 ஃபார் 1 சொன்னேன். இவங்க 49 ஃபார் 3, 49 ஃபார் 4 ஆயிருக்கும். அந்த பெரியப்பா அந்த கேட்ச் அப்படியே விட்டுட்டாரு. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பேரா ஃபேன்ஸ் எல்லாம் விடவே மாட்டாரு, விட்டுட்டாரு. 7 to 10லயும் பாத்தீங்கன்னா 17 ஃபார் 2, 66 ஃபார் 5 க்ளோஸ். 11 to 15ல 39 ஃபார் 2, 105 ஃபார் 7 க்ளோஸ். அதுல இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பாருங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ்ன்றது. ட்ரெண்ட் போல்ட்டை எடுத்த உடனே கேஎல் ராகுலுக்கு ரவுண்ட் விக்கெட் வைட் அந்த கிரீஸ்ல இருந்து வந்து அப்படியே உள்ள போட்டாங்க. ஒரே ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அவ்வளவு ஆங்கிள் இருந்து வரும்போது பால் பட்டு வெளியே சீம் ஆகாது, உள்ளதான் சீம் ஆகும். அந்த ஷார்ட் தேர்ட் மேன் கொஞ்சம் பைனரா இருந்தா நேர கைக்கு போயிருக்கும். அப்படியே அவர் அன்செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவர் த விக்கெட் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம். 2 விக்கெட் விழுந்த உடனே பும்ராவை கம்ப்ளீட்டா பதுக்கிட்டாங்க பாருங்க 6 ஓவர்ல. பும்ராக்கு போலிங்கே கொடுக்கல. அங்கதான் நிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ராட்டஜிலையும் சரி, டேலண்ட் ஸ்கவுட்டிங் சரி. தட் இஸ் த ரீசன் தேவ் ஆல்சோ ஒன் 5 டைட்டில்ஸ் அலாங் வித் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் சாண்ட்னர் வந்து ஒரு சின்ன பசங்க எல்லாம் ஒரு பிங்கர் ஸ்பின், லெப்டா ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் எப்படி போடணும் அப்படின்றத காமிச்சார். ஒரு 73 கிலோமீட்டர், 74 கிலோமீட்டர். இதைத்தான் முன்னாடியே நான் சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க பாட்டா பிச்சு போலிங்கே போட முடியாது, இந்த பேட்டிங்காவே செஞ்சது டோர்னமெண்ட் ஐபிஎல்ல. இன்னைக்கு காமிச்சாரு பாருங்க சாட்னர், கொஞ்சம் பால் நிக்குதுன்னு ஒண்ணு அப்படியே தைரியமா ஆத்து ஆத்து நாத்தி. தேர் இஸ் அ வே, தேர் இஸ் அ வில், தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லுவாங்க. 180ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் குட் ஸ்கோர் தேர், குட் ஸ்கோர் தேர் குட் ஹவ் பீன் சேஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் have been absolutely clinical. லாஸ்ட் மேட்ச் ஜிடியோட ஒரு டஃப் மேட்ச், க்ளோஸ் மேட்ச் தோத்தாங்க. இட் இஸ் நாட் தட் தே ஹவ் பீன் ஓவரால்டு பை குஜராத் டைட்டன்ஸ். அப்படிங்கும் போது தே ஆர் கோயிங் டு பி அ வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராஸ்பெக்ட். எனக்கு தெரிஞ்சு எலிமினேட்டர்ல முடிக்க போறாங்க. யார பலி வாங்க போறாங்க எலிமினேட்டர்னு தெரியல. குடோஸ் டு மும்பை, ஹார்ட் லக் டு டிசி. ஆமா, இப்ப அக்சர் இல்லாதே அவங்களுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி தானே பீடா. அவர் ஃபேஃப் டாஸ்லயே சொன்னார் 2 பிளேயர் மிஸ் பண்ண மாதிரின்னு. அவர் அதுல மாதவ் திவாரி bowling-ஏ கொடுக்கல. அதை தான் சொல்றேன்.
இப்ப இந்த பிச்சுங்கும் போது பால் கொஞ்சம் நிக்குதுங்கும் போது 4 ஓவர் கண்ட்ரோல்டா பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாரு அக்ஷர் பட்டேல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி அவர் பேட்டிங்கும் அந்த ஒரு 20 ரன் 12 பால்ல நம்பர் 4 அவர் ஆடி இருப்பாரு. ஸ்டப்ஸ் இவங்க எல்லாம் ரொம்ப பின்னாடி போயிருப்பாங்க, அங்கேயும் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்ன வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, இன்னைக்கு தான் பாக்குறேன் ராகுல் அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆகுது. ராகுல் அது மாதிரி அவுட்டே ஆக மாட்டாரு. அவரை ஆனா இந்த மாதிரி மஸ்ட் வின் கேம்ஸ்ல கேஎல் ராகுலோட ரெக்கார்ட் கொஞ்சம் பேடா தான் இருக்கு. இன்னைக்கு அதுதான் அடிப்பாருன்னு சார். நினைச்சேன் நானும். சார் ம். அதுதான் மைண்ட் கேம்ஸ், அதுதான் மைண்ட் கேம்ஸ். அந்த முதல்ல எடுத்த உடனே ரவுண்ட் விக்கெட் வந்துட்டு அவர் ம். கொஞ்சம் ஸ்டைஃபிள் பண்ணிட்டாங்க அவரோட மைண்ட. அதுக்கப்புறம் ஃபாஃப் டூப்ளசி அவுட் ஆன உடனே he thought that I have to take it on அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்ல அவரை புஷ் பண்ணி மும்பை ஒன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ ஒன்ட் பி ஹார்ஷ் ஆன் ராகுல் அட் ஆல். உங்களுக்கு தெரியும், பாத் சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு, he has to do it all alone ராகுல். இப்ப இவரும் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது சமீர் ரிஸ்வி நல்லா ஆடினாரு, சந்தேகமே கிடையாது. அசுதோஷ் சர்மா எல்லாருமே சிப்பிங் பண்ணாங்க, விப்ராஜ் நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பட் ஒன்லி இஷ்யூஸ் த கேம் சேஞ்சஸ் மேட்ச் வின்னர்ஸ்னா ஃபாப் டூப்ளசி ஆர் ராகுல் has to bat 15 or 16 overs to have ம். any chance on a pitch which is slightly sluggish. மும்பை இந்தியன்ஸ் bowling is absolutely on top. இன்னைக்கு என்ன அழகா அந்த கார்பின் போஷை உட்காந்து வச்சுட்டு சாண்டரை பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாங்க பாருங்க. அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வி cannot be harsh on DC. வெல் பிளேட் டிசின்னு தான் சொல்லுவேன். ஹார்ட் லக் ஃபார் வெல் பிளேடு தான் பிராக். பட் நீங்க தானே சொன்னீங்க வீல்ஸ் அப்படியே கிராஜுவலா அவங்க வந்து ஏறின கிராஃப் அப்படியே இறங்கிருச்சு. இன்னைக்கு அவங்க வெல் பிளேட் சொல்ற அளவுக்கு கூட விளையாடல பிராக். டிசப்பாயிண்டிங் தான் இன்னைக்கு. வீல்ஸ் அவங்க கண்டு வருதுன்ற நம்ம எப்ப சொன்னோம்? இந்த மேட்ச் முன்னாடி சொன்னோமா, போன மேட்ச் சொன்னோமா? 2 மேட்ச் இல்ல நீங்க ஒரு தோத்துட்டாங்க. 4 மேட்சுக்கு முன்னாடியே சொன்னீங்க. அதை நான் அப்பவே நினைச்சேன், போச்சு பீடாக் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படி இல்ல சார், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ம். சொல்றேன். இந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோட நான் இருக்கும்போது எனக்கு ஆயிருக்கு. ம். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்ல நான் அடி வாங்குறேன்னு பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை முன்னாடியே சரி பண்ணிருக்கணும். ஒரு சில சமயம் என்ன ஆகும், அந்த வின்னிங் மொமெண்டம் போயிட்டு ஒரு மேட்ச் தோத்து, 2 மேட்ச் தோத்து, 3 மேட்ச் தோத்து, 4 மேட்ச் தோத்தீங்கன்னா அப்ப ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையா போயிடும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், யூ வில் பி ம். அண்டர் டாக்ஸ் கன்சிடரிங் யுவர் ஓன் செல்ஃப் getting into play a team like Mumbai Indians who are a proven champions. அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்த உடனே 2 விக்கெட் குவிக்கா எடுத்தாங்க. 8 ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 68 for 3 மேட்ச் வாஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். பட் மும்பை நியூ தட் திஸ் இஸ் நாட் 182 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் 177. மும்பை ரெட் த கண்டிஷன்ஸ் பெட்டர் பீடாக் தான் டிசி, அப்படிதானே? அந்த 11 டு அதுதான் டிஃபரன்ஸ். 11 to 15 பாருங்க, ஒரு த்ரஸ்ட் வரணும்னு சொன்ன 34 ரன் தான் அடிச்சுங்க. பிகாஸ் தே நோ அந்த 15 ரன் நான் கம்மியா அடிச்சா கூட அந்த ஓப்பனிங் பேரை ம். நான் அன்செட்டில் பண்ணிட்டேன்னா ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு வின் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தே பிளேட் இட் சோ சோ பியூட்டிஃபுல்லி. சூரியகுமார் யாதவ் பாருங்க ம். எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்களே இந்த கடைசி 2 ஓவர்ல வந்துட்டு மேட்சே மாறிடுச்சு அப்படின்னு அவரு நமந்து வீர ஆடின போது they are waiting for that last 5 overs to make sure that I got enough thrust in the end, enough wickets at the end of 15 overs. ஏன்னா 3 விக்கெட் ஆல்ரெடி 8 ஓவர்ல போயிடுச்சு. நிறைய டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 8 ஓவர்ல 68 2 3 ஓவர் ஸ்டைபிள் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டப்பு டிப்புன்னு அடிக்க போயிட்டு ஒரு 78 for 5 ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். இவங்க வந்துட்டு ஜிடியோட ஒரு 150 ஆடு தான் அடிச்சாங்க. அந்த 150 ஆடு இங்க அடிச்சிருந்தாங்கன்னா தோத்திருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் 180 on this pitch is a very very good score. That is 3 runs more than the average winning score considering the wicket. டெல்லி had only one chance to win. அந்த அல்கோரிதம் நான் சொன்ன 49 for 1 6 ஓவர்ல வந்திருந்தா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. The moment they were 49 for 3, the game was done and dusted. To be very honest with you, one of these teams has to get into playoff. Mumbai deserve it more than Delhi. அதனால டெல்லி doesn't deserve நான் சொல்ல வரல. மும்பை played overall very good cricket after losing 4 out of 5 games. மும்பை deserve more than Delhi. I feel very very sorry for Delhi. ஹார்திக் பவுலிங்கே போட மாட்டேங்கிறாரு, ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன் பீடா. அவர் மறைச்சிட்டு வழக்கம் போல அவர் நிகில் இருக்கு, அவர் அதை மறைச்சிட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தெரியல சார் ஆனஸ்ட்லி, ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிகாஸ் பிச் வாஸ் டேர்னிங். அதே மாதிரி உங்களுக்கு பும்ராவே 6 ஓவருக்கு அப்புறம் தான் பதுக்கி கொண்டு வந்தாரு. அப்படிங்கும் போது மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் cannot be discarded unless otherwise the media reports come that is carrying a niggle. ஏன்னா பேட்டிங் ஆடும்போது அதையும் நான் பார்த்தேன். இப்ப நீங்க சொல்லும் போது யோசிக்க தோணுது எனக்கு. அவ்வளவு ஃப்ரீயாலாம் மூவ் ஆல அவரு, அவ்வளவு ஃப்ரீயா இது அவர் வந்து பால். டிப்பிக்கல் ஹார்திக். அதே மாதிரி ஓடும் போதும் பாத்தீங்கன்னாலும் ஒரு சில சமயம் அவர் அப்படிதான் அப்படியே அடுத்து தெனாவட்டா ஒரு ரன் ஓடுவாரு. நீங்க மூவ் பண்ணும்போது ஐ டிடன்ட் see the feet moving as much as we all knew how it moves for ஹர்திக்கும் போது ஒருவேளை அது காரணமா இருக்கலாமோன்னு. இந்த மாதிரி
தீபக் சேர், எல்லாரும் தீபக் சேர் திட்டினாங்க. தீபக் சேர் இஸ் வெரி குட் bowler. ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ், இஸ் a சூப்பரா genuine wicket. போட்டார் பீடா. அததான் சொல்றேன். தீபக் சேர், உங்களுக்கு தீபக் சேர் குவாலிட்டி, ட்ரெண்ட் போல்ட் குவாலிட்டி, பும்ரா பத்தி பேசவே கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வியூவர்ஸுக்கு. அவர் இருக்காரு பாருங்க, அது கெட்ட பையன் அந்த காளி, மிச்சல் சாண்ட்னர். இந்த மாதிரி ஒரு பிச் எல்லாம் குட்டினா இன்னொன்னு பாருங்க, முல்லன்பூர்ல பிளே ஆஃப்ஸ் ஆடுறாங்க, வச்சு நோண்டிடுவாரு சாண்ட்னர். அந்த மாதிரி பெரிய கிரவுண்ட் வேற, பால் நின்னுது, வச்சு நோண்டிடுவாரு. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு சூட் மும்பை இந்தியன்ஸ் இன் பிளே ஆஃப்ஸ், அது எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஆர் பிக்கிங் அட் த ரைட் டைம். ஒரே ஒரு மேட்ச் தான் நடுவில் தோத்தாங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கு. ஏன்னா தி ஸ்லம் ஷுட் நாட் ஹேப்பன் இந்த பிளே ஆஃப்ஸ். அவங்களை நிறுத்த முடியுமா எலிமினேட்டர் அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆமா, இப்போ அதான் இப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு மேட்ச் இருக்காது இன்கன்சிக்வன்ஷியல். அந்த மேட்ச் அன்னைக்கே நிறுத்தின மேட்ச் தான், திரும்பி பிபி கேஸோட. ஸோ தே ஹேவ் டு கோ பேக் அண்ட் சி வேர் இட் வென்ட் ராங். ஸ்டார்க் நீங்கள் சொன்னீங்க, ஹேசல்வுட் எப்படி ஆர்சிபிக்கோ ஸ்டார்க் டிசிக்கு. ஸ்டார்க் போனதும் ஒரு பெரிய இது. ஸ்டார்க் இல்லாமல், அக்சர் இல்லாமல், அவங்க கேலும் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயராக தான் வந்தார். ஹி ஆல்சோ பிளேட் வித் இன்ஜுரி, அதையும் நம்ம வி ஷுட் நாட் ஃபர்கெட். அப்படி இருந்தப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி தே குட் நாட். பட் கம்ப்ளீட் ஒரு டவுன் ஹில் தான் உங்களுக்கு கிராஃப். பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசன், ஹோப் தே கம் பேக் ஸ்ட்ராங்கர். அதுதான் மும்பையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரி. அஸ் அ டீம் தேர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங், எல்லா பேசஸும் கவர்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது இல்லைனா அது, அது இல்லைனா இது, எனி கண்டிஷன்ஸ்க்கு, எனி காம்பினேஷன், எனி அப்போசிஷனுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால வெரி வெரி டேஞ்சரஸ் சைடு தான் பீடா. சைன் ஆஃப் டேஞ்சரஸ் சைன் ஃபார் அதர் த்ரீ டீம்ஸ், அப்படிதானே? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அது இன்னொன்னு சொல்லணும், தே ஆர் த ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் த டோர்னமெண்ட். யூனோ, அப்பார்ட் ஃப்ரம் ஜிடி. ஜிடி வந்து ஒரு பிக்ஸ்டு டெம்ப்ளேட்ல போறாங்க, அந்த டெம்ப்ளேட் உடஞ்சதுன்னா கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு பிக்ஸ்டு டெம்ப்ளேட்லாம் கிடையாது, ரிசோர்சஸ் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்றாங்க. யார் யாரை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு, அவங்க கவலையே படல. ஜாக்சன் ஒரு இடி இடிச்சாரு, விக்கெட்டான ஒரு இடி இடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, திலக் வந்து நல்லா ஆடுறாரு, ஹர்திக் இருக்காரு, சாண்டர் கேன் பேட் அப்படின்னு நமந்தீர் வந்து செம கான்ட்ரிபியூஷன் பண்றாரு. போலிங் பயங்கர ஹெவியா இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டீம்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி அன்லக்கி அண்ட் அன்பார்ச்சுனேட் டு ஃபேஸ் மும்பை அண்ட் முல்லன்பூர். ஆமாம், ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கம்மிங் டேஸ் ஆல்சோ எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ மும்பை ஆர் ஹாவ் த மொமெண்டம், லுக்கிங் டேஞ்சரஸ். ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. ஐ ஃபீல் சாரி ஃபார் டெல்லி. மழை மழைன்னு அதையும் சொல்ல விட்டேன். மழை மழைன்னு கடைசியில் மழை எல்லாமே முடிச்சிட்டாங்க மேட்சை. காலையில் ஓனர் வந்து லெட்டர் எழுதினாருன்னாங்க மேட்சை மாற்றுறதுக்கு. ஆனாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு மேட்ச் முடிஞ்சிருச்சு. தோத்துட்டாங்க அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அதான் சொல்றேனே சார், எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். பர்டிகுலர்லி வென் யூர் டெல்லி யூர் பாயிண்ட் பிஹைண்ட். ஒரு மேட்ச் நீங்க வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் யூ டு ப்ரே ஃபார் மும்பை டு லூஸ் விச் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல், யூ கான்ட் டு எனிதிங். போது இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா they would have felt that they would have sealed it. Okay, next match ஜெயிச்சா no matter what happens to Mumbai's game they would have progressed. பாவம், அவங்களும் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 6 மேட்ச் வரைக்கும் உங்களுக்கு கன்வின்சிங் டேபிள் டாப்பர்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எலிமினேட் ஆகுதுன்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். And I'm very proud of this Delhi team. I'm very proud of my friend Hemant Badani. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐபிஎல் கோச்சா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கிளி கிளப்பி அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு வெளியில போனாங்க. They have a very very good team. கொஞ்சம் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, அதையும் நம்ம சொல்லணும். ஹாரி புரூக் டக்குன்னு கை கொடுத்துட்டாரு, அந்த பேட்டிங் பேலன்ஸ் அவங்களுக்கு உடஞ்சிருச்சு. They try and get a overseas batsman in that to see that how to strengthen their batting. They've overall done a very good job. They've entertained everyone. They played great cricket. Very unfortunate that they have missed out. The Mumbai Indians கடப் கஜனை இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு முல்லன்பூர்ல பார்க்கணும். We'll come back for the next match preview between Gujarat Titans and Lucknow Super Giants. One victory for Gujarat Titans are going to take them to qualifier spot. And the qualifier spot போறாங்களா? We'll come back and do that preview with your very own October. Until then, thanks a lot and bye bye.